சென்னை மவுலிவாக்கம் கட்டட விபத்து நிகழ்ந்து இன்றோடு ஒரு வாரமாகிறது. கடந்த ஒரு வாரத்தில் இந்திய அளவில் கவனத்தை தனது பக்கம் திருப்பிய மவுலிவாக்கம் விபத்து நிகழ்வுகள் மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்போம். ஜூன் மாலை 3 மணி. சுட்டரித்த வெயில் சட்டென மறைந்து கருமேகங்கள் சூழ்ந்து மழையை எதிர்பார்த்திருந்த தருணம். இடி மின்னல் என வானம் சீறிக்கொண்டிருந்த தருணத்தில் பெய்தது கனமழை. 3/4 மணி நேரமே பெய்தது மழை. மழை ஓய்ந்த தருணத்தில் வந்தது அந்த அதிர்ச்சி செய்தி. சென்னை போரூர் அருகில் உள்ள மவுலிவாக்கத்தில் கட்டப்பட்டு வந்த 11 மாடி கட்டடம் மண்ணோடு புதைந்து இடிந்து தரைமட்டமானது. எத்தனை பேர் சிக்கினார்கள், எப்படி மீட்பது என அரசு இயந்திரங்கள் குழம்பி நிற்க செய்தி சேகரிப்பில் இருந்த ஊடகங்கள், பரபரப்புடன் பார்க்க வந்த பொதுமக்கள் என போர்க்களமாய் இருந்தது மவுலிவாக்கம். முதல் கட்ட மீட்புப் பணியை துவக்கிய நேரத்தில் மீண்டும் பெய்தது மழை. காஞ்சிபுரம் மாவட்ட எல்லைக்கு உட்பட்ட பகுதி என்பதால் காஞ்சி மாவட்ட வருவாய்த்துறையினரும் சுகாதாரத்துறை மற்றும் சென்னை மாநகர காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா அஃபீஷியல்ஸ் வந்திருக்காங்க. இது போக ஒரு 15 ஜேசிபி ப்ளஸ் ஆம்புலன்ஸு எல்லாம் தயார் நிலையில் வச்சுருக்கோம். பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ எஸ்டிஆர்எஃப் ஃபோர்ஸ் ஒன்று அடிஷனலாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டெப்ரி இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலாக கட் பண்ணி எடுக்க வேண்டியதுனால இப்போ ஆப்ரேஷன்ஸ் முழு வீச்சில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. மீட்பு பணிகளுக்கு எல்லா வகையிலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதை உணர்ந்த தமிழக அரசு பேரிடர் மீட்புக் குழுவிற்கு அழைப்பு விடுத்தது. முதல் கட்டமாக 80 பேர் கொண்ட மீட்புக் குழு சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்புப் பணியை துவக்கியது. இரவு முழுவதும் மீட்புப் பணி நடக்க விடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தேசிய பேரிடர் மீட்புக் குழுவின் டிஐஜி செல்வன், தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கட்டட விபத்து இது என்றார். மிக அருகாமையிலே நடந்த விஷயங்களை வைத்து பார்க்கும்போது பெரியது என்று சொல்லலாம். ஆனால் மும்பை, மகாராஷ்டிரா அந்த மாதிரி இடங்களிலே இந்த மாதிரி கட்டிட விபத்துகள் நிகழ்ந்து ஏற்கனவே நடந்திருக்கின்றன. அங்கே தேசிய பேரிடர் மீட்பு படையானது தன்னுடைய பணியை ஆற்றி இருக்கிறது. வடக்கிலே டெல்லியிலும் மற்றும் பஞ்சாப் இந்த மாதிரியான இடங்களிலே சில கட்டிட நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. எனக்கு ஹைதராபாத்தில் சில சம்பவங்கள் நடந்ததாக ஞாபகம், பட் எனக்கு உறுதியாக தெரியவில்லை. நமது மாநிலத்தை பொறுத்த மட்டிலே ஞாபகத்துக்கு இருக்கும் வரையில் இதுதான் முதல் சம்பவம் என்று நினைக்கிறேன். முதலமைச்சர் ஜெயலலிதா சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று மீட்புப் பணியை பார்வையிட்டார். காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களையும் சந்தித்து நலம் விசாரித்தார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, ஒரிசா அமைச்சர்கள் ஆகியோரும் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். விபத்தில் இறந்தவர்களில் பெரும்பாலானோர் ஆந்திரா, ஒரிசா மாநிலங்களைச் சேர்ந்த கட்டட தொழிலாளர்கள். According to investigations conducted by our senior officers, it appears that the building plans that were approved are not strictly adhered to by the builders. There was nothing wrong with the plans that were submitted for approval, but the builders knowingly committed many violations and did not adhere to the plans that were approved. It is too early to say exactly what went wrong, but there appears to have been a serious structural defect. மீட்புக் குழுவினரின் பணி இந்த விபத்தில் மிகவும் அளப்பரியது என்பதில் எந்த அளவிலும் ஐயமில்லை. இரவு பகலாக அணி அணியாக திரண்டு அவர்கள் செய்த பணி பலரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. 6 நாட்கள் நடந்த இந்த மீட்பு பணியில் 2 நாட்கள் கடுமையாக மழை பெய்தது. அதற்கடுத்த 2 நாட்கள் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டது. இதனால் மீட்புப்படை வீரர்கள் மிகவும் சோர்வடைந்தனர். ஆனாலும் அவர்கள் பொறுமையாக இருந்து தொடர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு 27 பேரை உயிருடன் மீட்டிருக்கிறார்கள். மொத்தம் 400 பேர் இறங்கிய மீட்பு பணியில் பல்வேறு இடர்பாடுகள் இருந்தாலும் ஒரு பேரிடரில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தது இவர்கள் பணி. இந்த கட்டட விபத்து பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நிலையில் அது குறித்து விசாரிக்க ஒரு நபர் கமிஷனை அமைத்தது தமிழக அரசு. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம்,
சென்னை முழுவதும் உள்ள 330 கட்டடங்களின் தரத்தை ஆய்வு செய்ய உத்தரவிட்டு பணியாளர்களை களமிறக்கியது. விபத்துக்குள்ளான கட்டடத்திற்கு அருகில் இருந்த மற்றொரு கட்டடம் பாதுகாப்பற்றது என்று மாவட்ட நிர்வாகம் சீல் வைத்தது. போலீசாரிடம் ஒப்படைக்கிறோம். எல்லா பகுதியிலும் இந்த மெயின் பகுதி, அது பின்பகுதி எல்லாவற்றிலும் போலீஸ் கார்டு இருப்பார்கள். இரவு நேரங்களிலும் இங்கே ரோந்து பணி இருக்கும். லைட்ஸ் போடப்பட்டிருக்கும். இது ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு அதற்கான போர்டுகள் அங்கங்கே வைத்திருக்கிறோம். ஆக இது பாதுகாக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி. விபத்து நிகழ்ந்து ஒரு வார காலத்திற்கு பின் மீட்புப் பணிகள் நிறைவு பெற்றது. இருந்தபோதிலும் 61 பேரின் உயிரை பலிவாங்கிய இந்த விபத்து ஆறாத பல சோக சுவடுகளை விட்டுச் சென்றுள்ளதோடு பல விடை காண வேண்டிய கேள்விகளையும் தன்னுள் புதைத்து வைத்துள்ளது. அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இதற்கு விடை தரும் என்பது பொதுமக்களின் நம்பிக்கை. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடுகளை கட்டும் கட்டுமானர்கள் விதிகளை மீறக்கூடாது. அதேபோல வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பையும் மனதில் கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமே இந்த சம்பவம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் சுப்பிரமணியன்.